Hello students, this video is prepared for 12th standard biology students by Kamala Kannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் ஜீன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம Francis Crick proposed the central dogma in molecular biology. Watson and Crick model of DNA எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதே Crick தான். He proposed central dogma in molecular biology. Central dogma states that genetic information flows from DNA to RNA and then to proteins. அதாவது genetic information ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அல்டிமேட்டா புரோட்டீனாக உருவாகும். புரோட்டீன் அல்லது என்சைம். எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ் தான். பட் எல்லா புரோட்டீன்ஸும் என்சைம்ஸ் கிடையாது. பட் எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ் தான். ஸோ ஒரு புரோட்டீன் அல்லது என்சைம் உருவாகணும்னா செல்லுல அதற்கு உரிய இன்ஃபர்மேஷன் எதுல அடங்கி இருக்கு? டிஎன்ஏல அடங்கி இருக்கு. ஜீன் அங்கிறது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் செல்லுல நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா ரைபோசோம். டிஎன்ஏ எங்க இருக்கு? நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. ரைபோசோம் எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. இப்ப இதுல உள்ள இன்ஃபர்மேஷன் அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய ரிபோசோமுக்கு கொண்டு போகணும் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போறது தான் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாகுது. அந்த ஆர்என்ஏ இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதன்படி ஒரு புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், டிஎன்ஏல இருந்து ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இந்த ப்ராசஸ் ரெப்ளிகேஷன் சொல்றோம். பட் இங்க என்ன? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாகுது. இத டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர்என்ஏல உள்ள இன்ஃபர்மேஷன் படி அந்த என்சைம் அல்லது புரோட்டீன் உருவாகுது இல்லையா ரிபோசோம்ல. அந்த ப்ராசஸுக்கு என்ன பெயர்? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பெயர். The process of copying genetic information from one strand of DNA into RNA is called transcription. அப்படி ஃபார்ம் ஆகிற ஆர்என்ஏவுக்கு mRNA, இத ஸ்மால் m கேபிட்டல் R கேபிட்டல் N கேபிட்டல் A எழுதணும். இத மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்றோம். ஏன் இப்படி மெசஞ்சர் என்ற பெயர் எதுக்கு? ஏன்னா இதுல தான் அந்த ஜீன் அல்லது டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல என்ன கோடட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது ஆர்என்ஏல காப்பி பண்ணப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷனை இது ரிபோசோமுக்கு கொண்டு போய் அந்த இன்ஃபர்மேஷன் படி சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் நடக்குது. The enzyme necessary for transcription is called DNA dependent RNA polymerase. இப்போ டிஎன்ஏ இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிற ரெப்ளிகேஷனுக்கு என்ன என்சைம் சொன்னேன்? டிஎன்ஏ பாலிமரேஸ். பட் டிஎன்ஏல இருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவை? ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவை. The process of synthesis of protein from the information contained in mRNA is called translation. So messenger RNA அந்த ஜீனில் இருந்து அந்த கோடட் இன்ஃபர்மேஷனை ரிபோசோமுக்கு கொண்டு போகுது. அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதன்படி அந்த என்சைம் அல்லது புரோட்டீன் ரிபோசோம்ல உருவாகுது. ஸோ mRNAல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும். அந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ப்ராசஸுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பெயர்.
So the process of synthesis of protein from the information contained in mRNA is called translation. Generally, DNA functions as the genetic material in organisms, including human being. But சில exceptions இருக்கு. A few viruses. சில வைரஸஸ்ல DNA கிடையாது, அதுக்கு பதிலா RNA இருக்கு. அந்த மாதிரி viruses where RNA is the genetic material are called retroviruses. இந்த retrovirusesல RNA இருந்து டைரக்டா புரோட்டீன் உருவாக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைரஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்லுலார் ஆர்கனைசேஷன் கிடையாது. அது சர்வைவ் ஆகணும், ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா தன்னுடைய ஜெனடிக் மெட்டீரியலை ஹோஸ்ட் செல்லுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே ரெட்ரோவைரஸஸ்ல இருக்கக்கூடிய ஆர்என்ஏங்கிற ஜெனடிக் மெட்டீரியலை ஹோஸ்ட் செல்லுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுடுது. இப்ப இந்த ஆர்என்ஏ இருந்து புரோட்டீன் உருவாக முடியாது, ஏன்னா இது ஜீனோமிக் ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ முதல்ல அந்த இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் in RNA should be converted into information contained in DNA. அதாவது இந்த ஜீனோமிக் RNA இருந்து ஒரு DNA உருவாகணும். இந்த ப்ராசஸுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பெயர். ஜெனரலா டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன? DNA இருந்து மெசஞ்சர் RNA உருவாகிறது, இது டிரான்ஸ்கிரிப்ஷன். பட் இங்க என்ன ஆகுது? ஜீனோமிக் RNA இருந்து அந்த வைரல் RNA இருந்து ஒரு DNA சிந்தசைஸ் ஆகுது இந்த ஹோஸ்ட் செல்லுல. இந்த ப்ராசஸுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பெயர். அதற்கு உதவியா இருக்கக்கூடிய என்சைமுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு பெயர். From this DNA formed by reverse transcription, mRNA is synthesized. இப்போ அந்த RNA எனக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல்ல உள்ள இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏவுக்கு காப்பி ஆயாச்சு. இந்த டிஎன்ஏல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ mRNA மெசஞ்சர் RNAவுக்கு கொண்டு போகப்படுது. அது டிரான்ஸ்கிரிப்ஷன், வழக்கமான டிரான்ஸ்கிரிப்ஷன்ங்கிற ப்ராசஸ். இந்த mRNA இருந்து ரிபோசோம்ல புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணப்படுது through translation. So RNA to DNA is a reverse transcription. DNA to mRNA is transcription. mRNA to protein. This process is called translation. Gene is a segment of DNA that codes for a specific protein or enzyme. நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ் தான். ஜீன் அப்படிங்கிறது என்ன? ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஜீன்ல இருக்கக்கூடிய கோடட் இன்ஃபர்மேஷன் படித்தான் அந்த ஸ்பெசிபிக் புரோட்டீன் அல்லது என்சைம் செல்லுல உருவாகணும். இப்போ ஜீன் அதாவது செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ முதல்ல mRNA டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா mRNA-வாக ஃபார்ம் ஆகி அந்த mRNA-ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி ரிபோசோம்ஸ்ல புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுதுன்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன் நான். இப்போ டிஎன்ஏல தான் டபுள் ஸ்ட்ராண்ட் ஆச்சே. அப்ப எந்த ஸ்ட்ராண்ட் ஜீனா ஃபங்க்ஷன் பண்ணும்? ரெண்டு ஸ்ட்ராண்டுக்குமே அந்த கெப்பாசிட்டி உண்டா அப்படின்னா கிடையாது. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் பிரிஞ்சு அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் mRNA ஃபார்ம் ஆகும். அந்த mRNA ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ராண்டுக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பெயர். அந்த இன்னொரு ஸ்ட்ராண்டுக்கு கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு பெயர். So the mRNA is synthesized from the template strand. ஏன் ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல இருந்தும் mRNA உருவாகக்கூடாது அப்படின்னு கேட்டா ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு இதுக்கு. நம்பர் 1,
ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல இருந்தும் mRNA உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், கோடிங் ஸ்ட்ராண்ட் இதுல இருந்து ரெண்டு டிஃபரெண்ட் mRNA மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸை உண்டாக்கிடும். இது வந்து it will complicate the genetic information in the machinery. ரெண்டாவது ரீசன் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல இருந்தோ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், கோடிங் ஸ்ட்ராண்ட் இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி. அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு mRNAவும் காம்ப்ளிமெண்டரியா தான் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஆஃப் mRNAவும் இணைஞ்சிரும். அப்போ it forms a double stranded RNA molecule. ஒரு double stranded RNA molecule cannot be translated. அதாவது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA மாலிகுல் இருந்து டிரான்ஸ்லேஷன் மூலமாக ரிபோசோம்ல ஒரு புரோட்டீன் உருவாக முடியாது. அதனால ஜீன் அப்படிங்கிறது a segment of DNA, அதுலயும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராண்ட் அதுதான் functions as the gene. அந்த ஸ்ட்ராண்டுக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு பெயர். இப்போ transcription unit and gene. The template DNA strand to be transcribed contains three regions. They are promoter, structural gene and terminator. So இந்த template DNA strand ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்தா ஒரு புரோட்டீன் உருவாகணும் through mRNA. அந்த template DNA strandல மூன்று ரீஜன் இருக்கு, ப்ரமோட்டர், ஸ்ட்ரக்சுரல் ஜீன் அண்ட் டெர்மினேட்டர்னு. இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். இந்த ப்ரமோட்டர் அப்படிங்கிறது டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல 3' எண்ட் நோக்கி இருக்கும். அதாவது 3 located towards the 3' end. டெர்மினேட்டர் அப்படிங்கிறது 5' end பக்கம் இருக்கும். இந்த ப்ரமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில உள்ள இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ல இருந்தா அந்த புரோட்டீனுக்கு உண்டாகக்கூடிய இன்ஃபர்மேஷன் mRNA மூலமா உண்டாகுது இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எதுல இருக்கு, ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ல இருக்கு. அப்ப எதுக்கு இந்த ப்ரமோட்டர் அப்படின்னு கேட்டா, இந்த ப்ரமோட்டர்ல தான் RNA பாலிமரேஸ்ங்கிற என்சைம் போய் பைண்ட் ஆகும் to initiate transcription. So டிரான்ஸ்கிரிப்ஷனை தொடங்குவதற்கு இந்த RNA பாலிமரேஸ் என்சைம் எங்க போய் பொருந்தது, ப்ரமோட்டர் ரீஜன்ல. இப்போ யூகேரியோட்ஸ்ல இந்த ப்ரமோட்டர் ரீஜன்ல பார்த்தா தைமின் அடினைன் ரிப்பீட் ஆகும், TA 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 அப்படின்னு. ஸோ இதை AT ரிச் ரீஜன் அப்படிங்கிறோம். அதனால தான் இந்த ப்ரமோட்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய AT ரிச் போர்ஷனுக்கு டாடா பாக்ஸ்னு பேரு. டாட்டானா TA, தைமின் அடினைன் தைமின் அடினைன் ரிப்பீட் ஆகுது. இத கோல்ட்பர்க் ஹாக்னஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல யூகேரியோட்ஸ்ல. அதே மாதிரி ப்ரோகேரியோட்ஸ்லும் இருக்கு. ஆனா இங்க ப்ரோகேரியோட்ஸ்ல அதுக்கு டாடா பாக்ஸ்னு பெயர் இல்ல, அதற்கு பிரிப்னவ் பாக்ஸ் அப்படின்னு பெயர். யூகேரியோட்ல in addition to the promoter, enhancer அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸும் தேவைப்படுது. An enhancer is needed in eukaryotes in addition to promoter for transcription. இப்போ டிஸ்கிரைப் பண்ண இல்லையா டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்னு, அதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இங்க இருக்கிறது. ஸோ ப்ரமோட்டர் அப்படிங்கிறத பாக்குறீங்க. இந்த ப்ரமோட்டர், இது ப்ரமோட்டர், இது எந்த பக்கம் இருக்கு, 3' எண்ட் பக்கம் இருக்கு. இது ஸ்ட்ரக்சுரல் ஜீன்.
இது வந்து டெர்மினேட்டர். இது 5 பிரைம் எண்ட் நோக்கி இருக்கு. சோ ப்ரோமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில் உள்ள இந்த போர்ஷன் தான் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இந்த ப்ளூல காமிச்சிருக்கிறது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இன்னொன்னு கிரீன்ல இருக்கிறது கோடிங் ஸ்ட்ராண்ட். ஏற்கனவே சொன்ன டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் ஒரு mRNA உருவாகும் அப்படின்னு. சோ ப்ரோமோட்டர், ஸ்ட்ரக்சுரல் ஜீன், டெர்மினேட்டர் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். இந்த ப்ரோமோட்டர் எதற்காக? This is towards 3 prime end. இதுக்கு தான் போய் RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகி அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணும். எந்த இடத்துல முடியும்? டெர்மினேட்டர்ல போய் முடிஞ்சிடும். அதுக்கு தான் இதுக்கு டெர்மினேட்டர்னு பெயர். இப்ப இந்த RNA பாலிமரேஸ் அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல ப்ரோமோட்டர் ரீஜன்ல போய் பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னு சொன்னேன். டெர்மினேட்டர்ல போய் முடிஞ்சிடுது. அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கு? 3 பிரைம் 5 பிரைம். அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய mRNA எப்படி இருக்கும்? It will grow from 5 prime to 3 prime region. So mRNA வந்து it can be formed only in 5 prime 3 prime direction. அதனால தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து 3 prime 5 prime இருக்கு. கோடிங் ஸ்ட்ராண்ட பாத்தீங்கன்னா 5 prime 3 prime அதுல mRNA இப்போ ஃபார்ம் ஆகாது. Therefore the DNA strand with 3 prime 5 prime polarity only can act as a template strand. The other strand with the 5 prime 3 prime polarity is known as coding strand. In eukaryotes, DNA template strand of only one gene is transcribed into mRNA. Eukaryote எப்படி? ப்ரோமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில உள்ள ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீனில் இருந்து ஒரு mRNA உருவாகும். அந்த mRNA இருந்து ஒரு புரோட்டீன் தான் உருவாகும். அதனால இந்த mRNA is described as monocistronic. மோனோனா ஒன்னு. பட் ப்ரோகாரியோட்ஸ்ல அப்படி கிடையாது. ப்ரோகாரியோட்ஸ்ல ப்ரோமோட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில பல ஜீன்ஸ் இருக்கு. அந்த பல ஜீன்ஸ் கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ், இதுக்கு ஆப்பரான் அப்படின்னு பெயர். லேட்டர் லேக் ஆப்பரான் மாடல் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரோகாரியோட்ல many genes are transcribed into a single mRNA. அந்த mRNA-வுக்கு அதனால பாலிசிஸ்ட்ரானிக் mRNA-ன்னு பெயர். இந்த பாலிசிஸ்ட்ரானிக் mRNA-ல இருந்து பல புரோட்டீன்ஸ் உருவாகுது. இப்ப டிஸ்கிரைப் பண்ண இல்லையா? மோனோசிஸ்ட்ரானிக் mRNA, பாலிசிஸ்ட்ரானிக் mRNA அப்படின்னா என்ன? மோனோசிஸ்ட்ரானிக் mRNA எதுல இருக்கு? யூகாரியோட்ஸ்ல இருக்கு. பாலிசிஸ்ட்ரானிக் mRNA எதுல இருக்கு? ப்ரோகாரியோட்ஸ்ல இருக்கு. அதை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்றோம் இங்க. இப்போ யூகாரியோட்டிக் mRNA இது. அதுல எப்படி இருக்கு? இது 5 பிரைம், இது 3 பிரைம் ரீஜன். சோ இது mRNA. UTR அப்படிங்கிறது அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட் ஆகக்கூடிய இந்த இடம். டிரான்ஸ்லேஷன்ங்கிறது என்ன? இந்த mRNA இருந்து புரோட்டீன் உருவாகும். எவ்வளவு புரோட்டீன் உருவாகுது? ஒரே ஒரு புரோட்டீன் தான் உருவாகும். அதனால யூகாரியோட்டிக் mRNA-வை என்ன சொல்றோம்? மோனோசிஸ்ட்ரானிக் mRNA அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ ப்ரோகாரியோட்ல எப்படி இருக்கு? டிரான்ஸ்லேஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும் இந்த mRNA-ல இருந்து. மறுபடியும் இன்னொரு புரோட்டீன் உருவாகும்.
இப்போ இன்னொரு புரோட்டீன் இப்படி ஒரே mRNA தான், பட் டிரான்ஸ்லேஷன் மூலமாக இந்த இடத்துல காமிச்சிருக்கிறபடி புரோட்டீன் 1, புரோட்டீன் 2, புரோட்டீன் 3 3 புரோட்டீன் இங்க உருவாகிறத காமிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட mRNA என்ன சொல்றோம்? பாலிசிஸ்ட்ரானிக் mRNA அப்படிங்கிறோம். ஸோ யூகேரியோட்டிக்ல மோனோசிஸ்ட்ரானிக் mRNA because the mRNA is translated into a single protein. But in prokaryotes, there is a cluster of genes. அதுக்கு ஆப்பரானன்னு பெயர். அந்த ஒவ்வொரு ஜீனில் இருந்தும் ஒவ்வொரு mRNA உருவாறதில்ல. அந்த entire cluster of genesக்கு single mRNA is formed. But translation நடக்கும்போது ஒவ்வொரு ரீஜன்ல இருந்து ஒவ்வொரு புரோட்டீன் உண்டாகும். ஸோ இது பாலிசிஸ்ட்ரானிக் mRNA. இப்போ இந்த வீடியோல டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. Thank you for watching. See you in the next video.